காடி படை நடுங்கவாணி தூர தலை தனை அறுத்து முடி சூடிவாணி பவனி வரும் காடி படை நடுங்கவாணி தூர தலை தனை அறுத்து முடி சூடிவாணி புலசை நகர் ராணி மனம் இறங்கி வாணி திருநீரில் வினையறுத்து நல்வாழ்வு தானி புலசை நகர் ராணி மனம் இறங்கி வாணி திருநீரில் வினையறுத்து நல்வாழ்வு தானி அகிலங்கள் காக்க சுயம்பாக வளர்ந்தா ஆண் பாறை பெண் பாறை ஒரு பீடம் அமர்ந்தாள் அகிலங்கள் காக்க சுயம்பாக வளர்ந்தா ஆண் பாறை பெண் பாறை ஒரு பீடம் அமர்ந்தாள் எமையாளும் தேவி எழுந்தாடி வாணி உலகாளும் உமையே பணிந்தேன் நின் பதமே எமையாளும் தேவி எழுந்தாடி வாணி உலகாளும் உமையே பணிந்தேன் நின் பதமே கொடியேற்றி தசரா திருநாளும் காண வந்தாயே அம்மா நீ வளம் யாவும் தரவே கொடியேற்றி தசரா திருநாளும் காண வந்தாயே அம்மா நீ வளம் யாவும் தரவே பொறி பறக்க சூலம் அதை தாங்கி வருவா குலதை மகராணி நம்மை காக்க வருவா பொறி பறக்க சூலம் அதை தாங்கி வருவா புலசை மகராணி நம்மை காக்க வருவா இடிமின்னல் இடிக்க கடல் அலையும் கொதிக்க அண்டமெங்கும் ஜோதியாய் அருள்வாளே அம்மா இடிமின்னல் இடிக்க கடல் அலையும் கொதிக்க அண்டமெங்கும் ஜோதியாய் அருள்வாளே அம்மா கோடி ஜனம் பணிய வானுயர எழுந்தாள் திருமுகமும் சிவக்க கோபம் கொண்டு விரைந்தார் கோடி ஜனம் பணிய வானுயர எழுந்தார் திருமுகமும் சிவக்க கோபம் கொண்டு விரைந்தார் அம்பையது ஒலிக்க கீழ்வானம் சிவக்க எழுந்தாயே தாயே நீ அசுரவதம் முடிக்க அம்பையது ஒலிக்க கீழ்வானம் சிவக்க எழுந்தாயே தாயே நீ அசுரவதம் முடிக்க சிவன் விஷ்ணு பிரம்மா நடுநடுங்க நின்றார் ஆவேசம் கொண்டார் நிகர் அவளுக்கேது சிவன் விஷ்ணு பிரம்மா நடுநடுங்க நின்றார் ஆவேசம் கொண்டாள் நிகர் அவளுக்கேது இயற்கைகளும் மலர சுழன்றாடி எழுந்தா சிங்கமென உருவ நடு நடுங்கும் புவனம்
இயற்கைகளும் அலற சுழன்றாடி எழுந்தா சிங்கமென உருவ நடுங்கும் புவனம் ஜகம் போற்றும் சக்தி பெற்றவள் தான் காளி கோபத்து கீடு இணை இருந்த காமி ஜகம் போற்றும் சக்தி பெற்றவள் தான் காளி கோபத்து கீழேது இணை இருந்த காமி புரிந்தாள் தேவர்களும் பார்க்க கோர பல்லை கடித்தாளே சூரன் அவன் மிரள மூடினடம் புரிந்தாள் தேவர்களும் பார்க்க கோர பல்லை கடித்தாளே சூரன் அவன் மிரள தடைமுடியை விரித்து எரிமலையா வருவா இடக்காலில் சூரன் தலை கொய்து விடுவா தடைமுடியை விரித்து எரிமலையாய் வருவா இடக்காலில் சூரன் தலை கொய்து விடுவா ஒன்பது நாள் நோன்பு முடிச்சு அன்னை கொதித்தா எதிர் வந்த சூரன் உடலை அவ கிழிச்சா ஒன்பது நாள் நோன்பு முடிச்சு அன்னை கொதித்தா எதிர் வந்த சூரன் உடலை அவ கிழித்தா சூரன் உடல் கிழித்து கோபம் கொண்டு நடந்தா அவள் கோபம் தணிய யார் சாந்தம் சொல்ல சூரன் உடல் கிழித்து கோபம் கொண்டு நடந்தா அவள் கோபம் தணிய யார் சாந்தம் சொல்ல